2020ஆம் ஆண்டு நாங்கள் எம்சிக்கு பார்க்க போகிறோம். 2020ஆம் ஆண்டு எங்களோட எம்சிக்யூவில் நாங்கள் பார்க்க போகிற விடயம் முதலாவது 31வது கேள்வி பாருங்கள். அதில் 3D தொகுப்பு மூலகங்கள் அதில் சேர்வைகளை பற்றின சரியான ஒரு கேட்டிருக்கு. முதலாவது 3D தொகுப்பு மூலகங்களில் ஸ்கெண்டியம் ஒரு தாண்டல் மூலகமாக கருதப்படுவதில்லை என்பது எங்களுக்கு தெரியும். பிழையான கூற்று. 3D தொகுப்பு மூலகம் நாம் சொல்கிறது ஸ்கெண்டியம் தொடக்கம் நாகம் வரையான மூலகங்கள். இதில் ZN தவிர ஏனைய அனைத்தும் தாண்டல் மூலகங்கள். எனவே ஸ்கெண்டியம் ஒரு தாண்டல் மூலகம். தாண்டல் மூலகமாக நாங்கள் வரையறுக்கின்ற பொழுது ஒரு மூலகம் அதில் மூலக நிலையில் அல்லது அது உருவாக்குகின்ற உறுதியான கற்றாயன் ஒன்றில் பகுதி நிரம்பிய டி இலத்திரன்களை D1 D9 வரையும் கொண்டிருக்குமாக இருந்தால் அது எங்களுக்கு தாண்டல் மூலகம் அளிக்கும். பகுதி நிரம்பிய டி இலத்திரங்களை கொண்டில்லாட்டி அது எங்களுக்கு தாண்டல் அற்ற மூலகம் அளிக்கும். ஸ்கெண்டியம் நாகம் 2 நான் கம்பேர் பண்ண போகிறேன். நீங்கள் பார்க்கலாம். ஸ்கெண்டியம் அணுவன் மன்னிக்கவும், ஸ்கெண்டியம் அணுவன் எங்களுக்கு 21. அதே மாதிரி ZN அணுவன் எங்களுக்கு 30. ஸோ நாங்கள் ஸ்கெண்டியத்துக்கான இடத்துல இப்போ கடைசி அழினம்னு சொன்னால் 3p6 அதே மாதிரி 4s1 நிரம்பின பிறகு 3d1 வரும். 3d1 4s2. ZN பொறுத்த மட்டும் 3p6க்கு பிறகு 4s2 நிரம்பி அதே பிறகு 3d10 வரும். எனவே 3d10 4s2 ஆக நாங்கள் எழுதிடும். இதில் ZN உருவாக்குற ஒரே ஒரு கற்றையனான ZN2+ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4s2 விளக்கப்படுகின்ற பொழுது 3p6 3d10 எங்களுக்கு வரும். ஸ்கெண்டியம் 3+ கடைசி 4s2 3d1 விளக்கப்படுகின்ற பொழுது 3p6 வரும். தாண்டல் மூலகம் என்பது மூலக நிலையில் அல்லது தான் உருவாக்குற உறுதியான கற்றையனில் பகுதி நிரம்பிய டியை கொண்டிருக்கணும். ZN பாருங்கள், மூலக நிலைமையிலையும் 3d10 உருவாக்குற கற்றையன் உண்டு தான் ZN2+, அதிலையும் D10 பகுதி நிரம்பிய டி இல்லைனத்தால் அவர் தாண்டல் அற்ற மூலகம். ZN ஒரு தாண்டல் அற்ற மூலகம். ஸ்கெண்டியம் அதில் 3+ல் பகுதி நிரம்பிய டியை கொண்டில்லாட்டியும் டீலத்திரன் இல்லாட்டியும் மூலக நிலைமையில் 3d1 இருக்கத்தால் அது ஒரு தாண்டல் மூலகம். எனவே கூற்று எங்களுக்கு பிழையானது. எங்களுக்கு ஸ்கெண்டியம் ஒரு தாண்டல் அற்ற மூலகம், தாண்டல் மூலமாக கருதப்படுவதில்லை என்பது எங்களுக்கு ஒரு பிழையான கூற்று. பழைய சிலபஸ் விளக்கங்களில் அப்படி ஒன்று இருந்துச்சு. பட் இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவைப்பட்ட விஷயத்தை மட்டும் நாங்கள் கதப்போம். ஸ்கெண்டியம் தாண்டல் மூலகம். பி கூற்று அதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பிழையான கூற்று. ஸ்கெண்டியம் தொடக்கம் Cu வரையில் அணுவாரை குறைகிறதில்லை. ஸ்கெண்டியம் தொடக்கம் நிக்கல் வரையில் ஆரை என்ன செய்யமெண்டா குறையும். ஆரை ஸ்கெண்டியம் தொடக்கம் நிக்கல் வரை போகின்ற பொழுது ஆரை குறையும். அதுக்கு பிறகு D10 தள்ளுகை காரணமாக Cuவோட ZNல் சின்னொரு அதிகரிப்பு ஒன்று ஏற்படும். எனவே D10 தள்ளுகையினால் அதிகரிப்பு ஒன்று ஆரையில் வரும். எனவே நிக்கல் வரையும் Cu வரையும் குறையாது, நிக்கல் வரையும் குறையும். அடுத்தது உங்களுக்கு தெரியும், நிக்கலில் ஒரு சிக்கலாயன் தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ZN சிக்கலாயன் தந்திருக்கிறாங்க. சிக்கலாயன்களில் உங்களுக்கு தெரியும் Cu+ சிக்கலாயன் அமோனியேற்றப்பட்ட சிக்கல், ZN2+ அமோனியேற்றப்பட்ட சிக்கல், Ag+ அமோனியேற்றப்பட்ட சிக்கல், கட்மியம் 2+ அமோனியேற்றப்பட்ட சிக்கல் எல்லாம் நிறமற்ற கரைசல். இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் எங்களோட ZN Cu நிக்கல் 2+லையும் அதே மாதிரி Cu2+லையும் அமோனியேற்றப்பட்ட சிக்கல், நீலகரமான சிக்கல். இதே மாதிரி கொபோல் 2+ல் உங்களுக்கு தெரியும் அவர் கொபோல் 2+ல் ஒரு மஞ்சள் கஃபில சிக்கல், மஞ்சள் கஃபிலம். கொபோல் 3+ அமோனியேற்றப்பட்ட சிக்கல் ஒரு செங்கஃபில நிறமான சிக்கல். இது ஒரு மஞ்சள் கஃபிலம், இவர் செங்கஃபிலம் அல்லது கஃபிலச்சுவப்புன்னு சொல்லுவாங்க, செங்கஃபிலம். எனவே நிக்கலில் 2+க்கு நீலரம் என்று சொல்லி போட்டு எங்களுக்கு ZN 2+ நிறமற்றது என்பது சரியானது. அமோனியேற்றப்பட்ட சிக்கலில் மன்னிக்கவும் C2. டியை பொறுத்த மட்டும் K2NiCl4க்கான ஒரு பேர் தந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் அதில் டை பொட்டாசியம் இருக்கிறதால அந்த கூற்றுப்பிழை. டை பொட்டாசியம் வரையலாது. புது சிலபஸில் உள்ள பேரிட்டில் உங்களுக்கு தெரியும் பொட்டாசியம் வரணும், டை கொடுக்குறதில்ல K2க்கு. ஆனால் டெட்ரா குளோரோ அல்ல புது சிலபஸில் உங்களுக்கு தெரியும். டெட்ரா
குளோரிடோ ஒன்று சொல் வரும் டெட்ரா குளோரிடோ. ஸோ சரியான பேர் வரும் பொட்டாசியம், பட் டை வராது. பொட்டாசியம் டெட்ரா குளோரிடோ நிக்கலேட் 2. நிக்கலேட் என்னென்னு சொன்னால் NiCl4 2- வாரத்தால் தான் நாம் மறையேற்றப்பட்ட சிக்கலுக்கு மூலகத்தோட ஏடி விகிதி சேர்ப்போம். நிக்கலேட் NiCl4 2- Cl- உள்ளுக்கு இருக்கிறதால -1 தர 4 ஒட்சியர்லேயே பார்த்தோம்னா நிக்கலுக்கு +2 இருக்கணும். எனவே தான் எங்களுக்கு 2 பிரேக்கெட்டில் போட்டிருக்கோம். சி மட்டும் சரியானதால் 5வது விடை போக வேண்டி வரும். 32வது கேள்வியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், இந்த மூலக்கூறு தெளிவாக தரப்பட்டிருக்கு. திருப்பி ஒரு அந்த மூலக்கூறை கதப்போம். இந்த வரைக்கும் எங்களுக்கு வந்து CH3 என்ற மூலக்கூறு, CH3 மூலக்கூறு. இதே வழியில் வந்து ஆக்சிஜனை பொறுத்த மட்டும் நல்லா விளையக்கணும். ஆக்சிஜன் இவர் வந்து என்ன நிலப்பாட்டில் இருப்பார்ன்னு சொன்னால் இந்த வரைக்கும் ஆக்சிஜன் நான் வந்து இதிலிருந்து உங்களுக்கு வரைகிற பாருங்கள். SP கலப்பிலிருந்து இப்போ லேஸ் அரிக்கும். SP கலப்பு கார்பன் 2 இருக்குது, என்ன 6 SP கலப்பு கார்பன். இதோட SP2 கலப்பில் 3 தள்ளிகையோட T என்ற கார்பன் இருக்குது. எனவே அவரை சுற்றி தலைமுக்கோண ஷேப் இருக்கும். அதை நான் தெளிவாக வரைஞ்சிருக்கிறேன். அவர் எழுத்துக்களை தெளிவாக கொடுப்பான். கார்பனை பொறுத்த இந்த ஆக்சிஜனுக்கு வந்து அவர் கொடுத்துருக்கவங்க வந்து U1 எழுத்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து இவருக்கு Hக்கு வந்து VN எழுத்து கொடுத்துருக்குறாங்க. ரைட். அதே மாதிரி வந்து எங்களுக்கு கார்பன் இவருக்கு U, கார்பனை பொறுத்த மட்டும் இந்த கார்பனுக்கு T, அடுத்த கார்பனுக்கு S, அடுத்த SP கலப்பு கார்பனுக்கு R. இதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம் ஆக்சிஜனில் 2 தனிச்சோடி வரும். என்ன தனிச்சோடி எங்களுக்கு போட தெரியணும். எனவே தனிச்சோடி 2 வாரத்தால் உங்களுக்கு தெரியும் இவருக்கு இவர் SP கலப்பணத்தால் இவருக்கு நேராக தான் O இருக்கும். ஆனால் ஓவை சுற்றி உள்ள வடிவம் ஒரு கோண ஷேப் அரிக்கும். ஓவை சுற்றி உள்ள வடிவம் ஒரு கோணல் ஷேப் அரிக்கும், கோணல் வடிவம். ஏன்னா 2 தனிச்சோடி இருக்கிறதால கோண வடிவம் வரும். அந்த கோண வடிவான ஷேப்பில் எங்களுக்கு ஒரு CH3 இருக்க போகுது. எனவே தான் CH3 மூண்டும் வந்து அது ஒரு தளங்களில் காணப்படுகிறது. எழுத்துக்கள் நாங்கள் போட்டோம்னு சொன்னால் ஆக்சிஜனை பொறுத்த மட்டும் அவர் கொடுத்துருக்க எழுத்து வந்து Q1 எழுத்து. அதே மாதிரி அடுத்த கார்பனுக்கு PN எழுத்து கொடுத்துருக்குறாரு. இதான் கொடுத்துருக்கு பிறகு எங்கள்கிட்ட விரும்பப்பட்டிருக்கிற விடயங்களுக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் உண்மையிலேயே முதலாவது சொல்லியிருக்கிறாங்க PQRS பேரிடப்பட்ட அணுக்கள் ஒரே நேர்கோட்டில் உங்களுக்கு பார்த்த வழங்கும் P கீழுக்கு இருக்குது. QRS நேர்கோட்டில் வர முடியாது. எனவே முறாகூட்டுப்பிள்ளை. QRST பேரிடப்பட்ட அணுக்கள் ஒரே நேர்கோடு குறிக்காட்டிருக்கும். SP கலப்பு 6 எனவே Qயும் Tயும் அவங்களோட நேர்கோட்டில் இணைஞ்சிருக்கணும். RSTU என பெயரிடப்பட்ட அணுக்கள் ஒரே தளத்தில் காணப்படும். RSTU என்ற அணுக்கள் அதோட Vயும் ஒரே தளம்தான். ஏனண்டா இது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேரும் SP2 கலப்பை கொண்ட மைய அணுக்களை கொண்டாக்கள், மைய அணுக்களும் ஏனைய அணுக்களும் ஒரே தளத்தில் காணப்படும். சரியான கூற்று. RSTU பேரிடப்பட்ட அணுக்கள் ஒரே நேர்கோட்டில், RSTU ஒரே நேர்கோட்டில் வரையில உங்களுக்கு பார்த்த வழங்கும். RSTU ஒரே நேர்கோட்டில் வரையிலாது. இது 120 கோணத்தில் இருக்கும் SP2 கலப்பண்டத்தால். எனவே எங்களுக்கு D கூற்றுப்பிழையானது Bயும் Cயும் சரியானதால் நாங்கள் 2வது படிக்கு போகலும். 33வது கேள்வி 500 கெல்வினில் உங்களுக்கு N2 கேஸில் 0.01 மூலம், S2 கேஸ் 0.1 மூலம், NS3 0.4 மூலம் ஒரு டெசிமீட்டர் கணம் விரைத்த மூடிய கோள்கள் விடப்பட்டு 500 கெல்வினில் சமநிலை அடைவிடப்படுது. அப்போ ஆரம்பத்தில் தொகுதியில் போட்டிருக்காங்க சொல்லப்பட்ட மாதிரி ஒரு டெசிமீட்டர் கணம் தொகுதிக்குள்ளே வந்து இவ்வளவு மூலையும் போட்டிருக்கத்தால் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு டெசிமீட்டர் கணம் தொகுதிக்குள்ளே மூலும் செறியும் உண்டு கொண்டு சமனடைக்க போகுது. ஏன்னா 3 டெசிமீட்டர் -3 செறிவு. அதுக்கப்புறம் அடையிற சமநிலையை தந்ததுக்கு பிறகு தொகுதியில் தொடக்கத்திலிருந்து சமநிலை வரைக்குமே பிற மாற்றங்களை பற்றி கேட்டிருக்கு. QC என்பது தாக்க ஈவு. நாங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு QCயை நம்ம துணிஞ்சோம்னு சொன்னால் ஆரம்பத்தில் நம்ம சேர்த்த வந்து NS3 தொகுதி ஆரம்ப தாக்கி விளைபொருட்களில் இருந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் QCயை நம்ம துணியலாம். QCக்கான கோவை உங்களுக்கு தெரியும். எங்களோட KCக்கான அதே கோவை பகுதிகளில் போடாமல் நான் எழுதியிருக்கிறேன். பட் நீங்கள் பகுதி 2 போடுங்க, பகுதிகளில் போட வேண்டியது நாங்கள் T ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உள்ள பெருமானம் எடுத்தால் T என்பதை காட்டுவோம். QC என்பது நாங்கள் சேர்த்த கணத்தில் காணப்படுற செறிவு தொடர்பான அளவீடு. NS3 பாருங்கள், அவர் வந்து சேர்த்திருக்கோம் 0.4 மூல். எனவே 4 தர 10⁻1 அவர வர்க்கம் கொண்டு வரப்போகுது. அதன் கீழ் N2 கேஸுக்கு வந்து 0.01 நான் போடுறேன் 1 தர 10⁻2. அது தர S2 கேஸுக்கு எனக்கு வரப்போகுது 0.1. ஸோ 10⁻1 3ஆம் அடுக்கு வரும். எனவே QC உங்களுக்கு வரப்போகுது வரணும்னு சொன்னால் 10⁻2 கிழகிரிய 10⁻2 நாங்கள் வெட்டலாம். எனக்கு 2 பேரையும் கட் பண்ணலாம். ஸோ 4 வர்க்கம் 16 தர 10⁻3 மேலுக்கு போனால் 13. இதுதான் QC. பாருங்கள் தரப்பட்டிருக்க KC பெருமானம் 2 தர 10 வர்க்கம், QC வந்து 16 தர 13. எனவே நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். உங்களோட தரப்பட்ட பெருமானத்தில் இருந்து
நீங்கள் விளங்கக்கூடிய ஒரு விடயம்தான், நீங்கள் கணிச்சிருக்கிற QCயை விட KCர பெருமானம் குறைஞ்ச பெருமானம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு தாக்கத்தில் கணிக்கப்பட்ட QC பெருமானம் தாக்க கூட இருந்தால் KC மாறாவப்பில் மாறல இடத்தால் QCர பெருமானம் குறைவடைந்து தான் சமநிலை வரும். QCர பெருமானம் குறைஞ்சி QC சமன் KC ஆகக்குள்ளான் சமநிலை வரும். எனவே QC குறையணும் என்று சொன்னால் தாக்கம் பின்னோக்கி அதிகமாக நடக்கணும். QC கூடணும்னு கூட தெரியும், விளைவிட பக்கம் தாக்கம் முன்னோக்கி நடக்கணும். QC குறையணும் என்று சொன்னால் பின்னோக்கி நடக்கணும். எனவே BMCயை நாங்கள் வெட்டலாம். ஏனெண்டா BMCயின் பிழையான விடைகள், பிகாஸ் KCயை விட QC கூட இருக்குது. அதுலேயும் QC குடைக்கத்தில் பின்னோக்கி தாக்கம் நடந்து தான் சமநிலை வருமென்றபடினால எங்கள் தொடக்கத்தில் NH3 ஆனது N2ஆம் H2ஐயும் உண்டாக்க தொடங்கி தொகுதி சமநிலை அடையும் என்பது சரி. அதாவது தாக்கம் பின்னோக்கி அதிகமாக நடக்கும். ஆனால் D கூற்றுப்பிள்ள தொடக்கத்தில் QC குடைக்கத்தால் N2ம் H2ம் NH3 உண்டாக்குவதற்கு தாக்கம் புரிந்துன்னு சொன்னால் தாக்கம் முன்னோக்கி கூட நடக்கும்னு சொல்கிறீங்க. இது பிழையானது. இரண்டாவது வந்து QC குறையணும், தாக்கம் பின்னோக்கி நடக்கணும். எனவே A கூற்று மட்டும் சரியானதால் 5வது விடைக்கு நாங்கள் போயிடும். 34வது கேள்வி ஒரு தாக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு அட்கைல் ஏலைட்டை உருவாக்குறதுக்கு ஒரு அட்கீனுக்கு இடையில் CH3 CH டபுள் பாண்ட் CCH3, அதே மாதிரி வந்து இங்கே பக்கம் ஒரு CH3 இருக்குது. இதான் சேர்வை P என்று சொல்லியிருக்கு. இந்த சேர்வைக்கு எங்களுக்கு HCl போட்டிருக்கிறாங்க. HCl போட்டு அவங்களுக்கு தெரியும், முதல்ல தொகுதிக்குள்ளே ஏற்படுற பிரதான குறைவாக தோன்ற விளைவு சம்பந்தமாக கதைப்பேன். முதல்ல உங்களுக்கு தெரியும், பிரதான விளைவுக்காக வேண்டி இந்த இருக்கிற நேரேற்ற கூறான H+ வந்து இரட்டை பிணைப்பில் ஐதரசன் கூடிய பக்கம் இணையும். எனவே தான் அதிகளவில் உருவாகிறது. அதிகளவில் யார் உருவாகும்னா கார்போனியம் அயன், உறுதி கூடிய கார்போனியம் அயன் CH3 CH2, இங்கே பக்கம் C வந்து ப்ளஸ் உள்ள கார்போனியம் அயன். எனவே இங்கே 2 CH3 இருக்குது, 2 CH3 வரும். இதே வேளையில் வந்து எங்களுக்கு குறைவாக யார் உருவாகும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கார்போனியம் அயனை பொறுத்த மட்டும் நீங்கள் இதெல்லாம் எதிர்பக்கம் ஐதரசன் இணைஞ்சால் எனக்கு CH3 CH ப்ளஸ்ஸும் இங்கே பக்கம் வந்து CH, இங்கே ஒரு CH3, எதிர்பக்கம் ஒரு CH3 இருக்க தொகுதி குறைவாக உருவாகும். எனவே இந்த இருக்கிற அதிகமாக உருவாகின குறைவாக உருவாகிற இடைநிலைகளோட உங்களுக்கு தெரியும் வந்து Cl மைனஸ் தான் நீங்கள் கருநாடி H+ வழியாகி போனால் Cl மைனஸ். இந்த இருக்க Cl மைனஸ் வந்து கருநாடி மைனஸ் உள்ள கூடுதானே கருநாடி. இந்த இருக்க காபோ கட்டாயங்களோட இணைஞ்சி தான் எங்களுக்கு விளைவு தரும். கருநாடி இணைஞ்சி எங்களுக்கு விளைவு தரும். ஸோ இந்த கருநாடிகள் வந்து 2ஆம் படிமுறையில் கார்போனியமோட இணையும். முதலாவது கூட்டு பாருங்கள், பெரும் விளைபொருள். நல்லா நீங்கள் விளைவிக்கணும். இந்த பெரும் விளைபொருள் நீங்கள் கழிச்சிருக்கிறது யாருன்னா பிரதான விளைபொருள். ஸோ வந்து பெரும் விளைபொருள் அல்லது பிரதான விளைபொருள் நிறைய பெரும் விளைபொருள். ஸோ பெரும் விளைபொருள் சொல்லிக்க பிரதான விளைபொருள். ஸோ பிரதான விளைபொருள் இங்கே யாருன்னு சொன்னால் அதிகளவாக உருவாயிருக்கிற கார்போனியம் அயன் ஒரு புடை கார்போனியம் அயன் இங்கே உருவாயிருக்கு, உறுதியானது. இங்கே உருவாக்குறது வழி அல்லது துணை கார்போனியம் அயன் புடையை விட உறுதி குறைய. எனவே உறுதி கூடிய கார்போனியம் அயன் தான் கூட உருவாகம் எடுத்தால் புடை கார்போனியம் அயன். அதிலிருந்து வார விளைவு தான் எங்களுக்கு பிரதான விளைவாக வரும். இந்த பிரதான விளைவை தனிப்படுத்த பெரும் விளைவுன்னு சொல்லியிருக்க. நல்லா விளைவிக்கணும். டிரான்ஸ்லேஷனில் உள்ள ஒரு சில விடயங்கள் இந்த 2020 பேப்பரில் இருக்குது. நாங்கள் இது ஒரு இடம். ஸோ பிரதான விளைவுரை தான் பெரும் விளைவுன்னு சொல்லியிருக்கு. எனவே அந்த விளைவு நான் எழுதி பார்த்து எப்படி வருமெண்டா CH3 CH2 பாருங்கள். இந்த இடத்துல Cl வந்து ஜாயிண்ட் ஆக போகுது Cl. இங்கே பக்கம் ஒரு CH3 இருக்குது, இங்கே ஒரு CH3 இருக்குது. இந்த இருக்க சேர்வைக்கு நீங்கள் உங்களோட பேரிட்டில் இலக்கமிட சொல்லி கேட்டால் நீளமான கார்பன் சங்கிலி தெரிவு செஞ்ச பிறகு தொழிற்பாட்டு கூட்டம் எதுவும் இல்லைன்றதால இங்கே பக்கம் வந்தமென்று சொன்னால் எங்களுக்கு 1 2 3ஆம் நம்பரில் பிரதிவிட்டு கூட்டம், இங்கே சரி வந்தமெண்டா 1 2ஆம் நம்பரில் பிரதிவிட்டு கூட்டம். எனவே 2ஆம் நம்பரில் குளோரோ 2 குளோரோ 2 மெதைல் உள்ள பியூட்டி 4 கார்பன் கொண்ட அட்கீரணத்தால் ஏ கூற்று எங்களுக்கு சரியான கூற்றாக நாங்கள் எடுக்கலாம். பி, இத்தாக்கத்தில் ஒரு இடைநிலையாக ஒரு துணை காபோ கட்டையன் ஒரு வழி காபோ கட்டையன் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரதான விளைவுக்கு புடை கார்போனியம் அயன் உருவானத்துக்கு எங்களுக்கு குறைவாக தோன்ற விளைவுக்குரிய இடைநிலையாக ஒரு வழி காபோ கட்டையன் வந்திருக்கு. எனவே சரியான கூற்று. சி, தாக்கத்தின் படிமுறையில் HCl படைப்புடைய ஒரு குளோரின் மூலிகம் சுயாதீன மூலிகம் வராது, சுயாதீன மூலிகம் வராது. சுயாதீன மூலிக பிரதிவிடு தாக்கத்தில் இங்கே வந்து இலத்திரநாடி கருநாடி தான் பெறும். எனவே கூற்று பிழையானது. இத்தாக்கத்தின் ஒரு படியில் ஒரு கருநாடி காபோ கட்டையனுடன் தாக்கம் புரிகிறது என்பது கூற்று சரி. இந்த பொறிமுறையின் 2ஆம் படியில் கருநாடி கார்போனியமோட இணைஞ்சி தான் எங்களுக்கு விளைவு தரும். எனவே 2லேயும் அதே மாதிரி தான் குறைவாக பிரதான விளைவு 2லேயும் அதே மாதிரி தான். எனவே எங்களுக்கு 2ஆம் படியில் தான் நடக்குது. எனவே எங்களுக்கு ஏயும் பியும் டியும் சரியானத்தால் 5வது விடைக்கு நாங்கள் போகலும். 35வது கேள்வி, ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட மூடிய கொள்கலத்தில் 2 திரவங்களை கலப்பது மூலம் தயாரிக்கப்படும்
துவித திரவ கலவை ரவோட்டின் விதியிலிருந்து ஒரு எதிர் விலகலை மறை விலகலை காட்டுகிறது. இத்தொகுதி சம்பந்தமாக சரியான கூற்று. ரவோட்ற விதியிலிருந்து எதிர் விலகலை காட்டுது. உங்களுக்கு தெரியும், எதிர் விலகலை காட்டுகின்ற பொழுது பொதுவாக நாங்கள் போடுகின்ற விடயம் ஆரம்ப சேர்க்கப்படுற தொகுதிகளில் இடைக்கவர்ச்சி ஏ, அதே மாதிரி சேர்க்கப்படுற கரைச்சி பிபின்னு எடுத்தோம்னு சொன்னால் இந்த ரெண்டோட கம்பேர் பண்ணக்குள்ள எங்களுக்கு உருவாக்கப்படுற இடைக்கவர்ச்சி வீசுகிற வலிமை உயர்வாக இருக்கும். எனவே தான் இதை நாங்கள் உதாரணமாக உருவாகிற கவர்ச்சி வீசுகிற வலிமை உயர்வரிக்கும். அதாவது 2 கரைசலை கலக்கக்குள்ளால் உருவாகிற இடைக்கவர்ச்சி வீசுகிற வலிமை கூடரிக்கத்தால் வலிமை கூடிய இடைக்கவர்ச்சி உருவாகிறதால வெப்பம் தொகுதிக்குள்ளே வெளியேற்றப்படும். எனவே ஒரு புறவெப்ப தாக்கமாக தொகுதி இருக்கும். இதே வேளையில் உங்களுக்கு தெரியும், வலிமை கூடிய கவர்ச்சி வீசுகிற வலிமை உயர்வறுக்கிறபடினால உங்களுக்கு தெரியும் ஆவியாகிற தன்மை வந்து குறைய இருக்கும். எனவே உருவாக்குற ஆவி அமுக்கம் எப்படி இருக்கும்னு சொன்னால் லட்சிய கரைசலோட கம்பேர் பண்ணக்குள்ள ஆவி அமுக்கம் எங்களுக்கு குறைய இருக்கும் என்பது எங்களுக்கு சரியான கூற்று. உதாரணமாக ஒரு எதிர்வியல் கலையை நாங்கள் பொதுவாக படிக்கிற ஒன்று தான் ஒரு குளோரோஃபார்ம் அசிட்டோன் CHCl3க்கும் அசிட்டோன் CH3COCS3க்குமான ஒரு கலவை, எதிர்விலகல் கலவை. இந்த 2 பேரும் முனைவுடைய கூறுகள். 2 பேர்லையும் வந்து ஆரம்பத்தில் இருமுனைவு கவர்ச்சி இருக்க போகுது. இருமுனைவு கவர்ச்சி எங்களுக்கு இருக்கும். 2 பேரையும் நாங்கள் சேர்க்கக்குள்ளால் உங்களுக்கு தெரியும் 2 பேருக்கும் இடையில் அசிட்டோன் குளோரோஃபார்ம் இந்த இருக்குது. குளோரோஃபார்ம் வந்து இங்கே இருக்க போகுது. அசிட்டோனை பொறுத்த மட்டும் அவர் அமைப்பு இங்கே இருக்குது அசிட்டோன்ட. இந்த 2 பேருக்கும் இடையில் ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாக்கப்படும். உண்மையாக உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்க Cl3 இலத்திரனை வலிமையாக கவர்றதால கார்பனுக்கு பெரிய ஒரு இலத்திரன் பற்றாக்குறை வந்து எச்சிலிருந்து அதிகமாக இலத்திரனை கவர்றதால டெல்டா+ அதி உயர் வரைக்கும் ஓவோட வளமையான டெல்டா- மைனஸோட சேர்ந்து ஒரு ஹைட்ரஜன் பொண்டை உருவாக்கும். எனவே வந்து அசிட்டோனும் வந்து உங்களோட சிலபஸில் அசிட்டோன் குளோரோஃபார்ம் கலவை ஹைட்ரஜன் பொண்டை எங்களுக்கு உருவாக்குது. ஆரம்பத்தில் 2 பேரும் இருமுனைவு கவர்ச்சி, 2 பேரும் சேர்ந்து ஹைட்ரஜன் பிணைப்பு வலிமை கூடிய கவர்ச்சி உருவாக்கப்படுகிறது. இதுதான் எதிர்விலகல் கலவை. கலவையின் முதலாவது கூற்று கலவையின் மொத்த ஆவி அமுக்கம் அக்கலவை ஒரு லட்சிய கலவையாக நடந்து கொள்ளும் எதிர்பார்க்கத்தக்க மொத்த ஆவி அமுக்கத்திலும் குறைவானது என்பது சரி. ஏனென்றால் வலிமை கூடிய கவர்ச்சி வீச உருவாக்கப்படுறதால ஆவியாகிற தன்மை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும், குறைய இருக்கும். அதனால தான் கலவை உண்டாகின்ற பொழுது வெப்பம் வெளியேறும் என்று சொல்லியிருக்கிறாங்க. எனவே டி கூட்டு நாங்கள் பிழையாக்கலாம், உறிஞ்சப்படும் என்று சொல்லியிருக்க வெப்பம் அது நேர்விலக கரைசலுக்கு அப்படி உறிஞ்சப்படும். இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் வலிமை கூடிய கவர்ச்சி உருவாகிறதால ΔH வந்து எங்களுக்கு மைனஸாக இருக்கும், வெப்பம் வெளிவிடப்படும். கலவையின் ஆவியவத்தில் உள்ள மூலக்கூறுகள் எண்ணிக்கை அக்கலவை ஒரு லட்சிய கலவையாக நடந்து கொள்ளுமே எதிர்பார்க்கத்தக்க மூலக்கூறுகள் எண்ணிக்கையிலும் கூடியதாகும் என்பது பிழை. கூட இருக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் தெளிவாக கதைச்சிட்டோம், ஆவியாகிற தன்மை குறைய வலிமை கூடிய கவர்ச்சி உருவாக்கியிருக்கோம். மூலக்கூறுகள் ஆவியாகிற தன்மை குறையண்டத்தால் லட்சிய கரைசலோட கம்பேர் பண்ணக்குள்ள ஆவி அவத்தை எடுத்தோம்னு சொன்னால் குறைந்தளவான மூலக்கூறுகள் இருக்கையிலும். எனவே எங்களுக்கு A B மட்டும் சரி நடத்தால் மூலாவிடைக்கு நாங்கள் போகலாம். 36வது கேள்வி. இதில் கொஞ்சம் நிதானமாக பார்க்கணும். இண்டஸ்ட்ரியலில் CFC HCFC HFC சம்மந்தமான கேள்வி. 3க்கு 3 மூலக்கூறு நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். CFC கொண்டு HCFC கொண்டு HFC கொண்டு. இதில் தெளிவாக நாங்கள் பார்க்கலாம். CFCயில் வந்து Clம் ஃப்ளோரினும் இருக்கும். HCFCயில் ஹைட்ரோ குளோரோஃப்ளோரோ கார்பன் குளோரின் அதே மாதிரி இதரசன் இருக்கும். HFCயில் வந்து குளோரின் சுயாதீன மூலகம் குளோரின் மூலகம் இருக்காது. இதில் இந்த வசர நடைகளில் சின்ன குழப்பம் ஒன்று இருக்குது. CFC HCFC ஆகிய சேர்வை கூட்டங்கள் இரண்டும் மேல் வளிமண்டலத்தில் குளோரின் இன்றிய மூலிகங்களை உண்டாக்குவதற்கான ஆற்றலை கொண்டுள்ளன. 2 பேரையும் Cl இருக்கு. நீங்கள் பாருங்கள், அப்போ 2 பேர்லையும் மேல் வளிமண்டலம் ஆவியாகிற தன்மை கொடுத்தானே எங்களோட CFCயில். எனவே வந்து மேல் வளிமண்டலத்தில் போய் உயர் சக்தி UV கதிரை உறிஞ்சி Cl டாட் அது உருவாக்கும். Cl டாட் ப்ளஸ் அங்கே உங்களுக்கு தெரியும் CF2Cl டாட் உருவாகும். CF2Cl டாட். எனவே குளோரின் சுயாதீன மூலிகம் வரும். HCFC வந்து உண்மை நடக்கும்னு சொன்னால் வலிமை குறைந்த CH பிணைப்பு இருக்கத்தால் பெருமளவான HCFC மூலக்கூறு அழிஞ்சிடும். அழிகிறதால வந்து ஓசோனுக்கு பாதிப்பு குறைய. பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஓசோனுக்கு Cl டாட் தானே பாரி ஒரு பிரச்சனை. இந்த ஓசோனோட வந்து Cl டாட் நேரடியாக ரியாக்ட் பண்ணி ஓசோன் அழிக்கும். O2 OCl டாட் தரும் உங்களுக்கு தெரியும். எனவே வந்து இங்கே CH பிணைப்பு இருக்கத்தால் கீழ் வளிமண்டலத்திலேயே பெருமளவான HCFC அழிஞ்சிடும். பட் ஆவியாகிற தன்மை கூறினதால் மேல் வளிமண்டலம் போய் இங்கே நடைபெற அந்த சமபளவினால் Cl டாட் உருவாக்கும். எனவே 2 பேரும் உங்களுக்கு தெரியுமா CFCயில் வர பாதிப்பை விட HCFC பாதிப்பு நல்லாவே குறைய ஓசோனுக்கு. ஏன்னா CH பிணைப்பு வலிமை குறையினதால் கீழ் வளிமண்டலத்தில் அதிகமாக அழிஞ்சிடும். எனவே முதலாவது கூற்றை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் ஒரு குழம்புற காரணம் என்னென்னு சொன்னால் அந்த
குளோரின் இன்றிய மூலிகத்தை உருவாக்குமெண்டா பிள்ளைண்டு போடுறது. உண்மையாக அந்த வசனம் சரிதான. அந்த வசனம் குளோரின் சுயாதீன மூலிகம், அதாவது குளோரினை கொண்ட சுயாதீன மூலிகம் தானது. அந்த உண்மையாக அதில் ஆங்கில சொல் டிரான்ஸ்லேஷனில் உள்ள பிரச்சனையானது. நல்லா பாருங்கள், குளோரின் இன்றிய உங்களுக்கு அதுக்குரிய ஆங்கில பேப்பர் எடுத்து போடுறேன்னு பாருங்கள். ஆங்கில பேப்பரை அதே பேப்பரை ஆங்கில வருஷம் நீங்கள் தேடி பார்க்கலாம், இங்கிலீஷ் மீடியம் பேப்பரை. பட் உங்களுக்கு நான் அதை ஆங்கில பேப்பரையும் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு இல்லைங்க, அதை செக் பண்ணிக்கொள்ளலாம் எப்படி அதில் தொடர்புகள் இருக்கிறத சொல்லி. இல்லை நீங்கள் பார்க்கலாம், நான் கீழே எடுத்து போட்டிருக்கேன். அதில் 56 ஆங்கில பேப்பரில் both classes of compounds CFC and HCFC have the ability to produce chlorine free radicals in the upper atmosphere. Chlorine free radicals என்பது தமிழில் என்ன வருமெண்டா குளோரின் சுயாதீன மூலிகங்கள். ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் என்பது சுயாதீன மூலிகங்கள். அதில் நீங்கள் சிங்கள பேப்பரில் வந்திருக்க சொல்ல எடுத்து நீங்கள் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா கூட ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்னால் உங்களுக்கு வரும் ஆங்கிலத்தில். இது ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் பாருங்கள், அடுத்தலையும் அதே மாதிரி தான் குளோரின் ஃப்ரீ ரெடிக்கல்ஸ். அந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் என்பது தமிழ் சுயாதீன, நாங்கள் படிக்கிற மாதிரி சிலபஸில் சுயாதீன மூலிகங்கள் தான் அது சுயாதீன மூலிகம். இதை டிரான்ஸ்லேஷனில் எப்படி தான் அது தவிர மற்றபடி அந்த கூற்று பாருங்கள் சரியான கூற்று. அது ரெண்டுமே ஃப்ரீ ரெடிக்கல்ஸை உருவாக்கும் ப்ரொடியூஸ். என்ன சிஎல் இருக்கத்தால் மேல் வந்தது குளோரின் இன்றிய மூலிகம் என்பது குழப்பகரமான வசனமாக தமிழ் மீடியத்தில் இருந்தாலும் அதுக்கு அவங்க ஆங்கிலத்தில் தமிழ் சொல் சரியாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எனவே அதில் எங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. ஏன்னா இதில் எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த கூட்டு சரி. ரெண்டாவது பிஏ பொறுத்த மட்டும் HFC HCFC ஆகிய சேரைகள் கூட்டங்கள் இரண்டும் மேல் வளிமண்டலத்தில் படைமண்டலத்தில் குளோரின் இன்றிய மூலிகங்களை உண்டாக்குகிற ஆற்றலை கொண்டுள்ளன. HFCக்கு வர முடியும், அவங்களுக்கு தெரியும். ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் உருவாக்க முடியும் சொல்கிறதுக்கு உண்மையாக HFCயில் CL தானே. எனவே குளோரின் சுயாதீன மூலிகங்கள் உருவாக்க முடியாது, பிழை. அடுத்து CFC HFC ஆகிய 3 சேரை கூட்டங்களும் வலிமையான பச்சை வீட்டு வாயுக்கள் உங்களுக்கு தெரியும். அது சரியான கூற்று. வலிமையான பச்சை வீட்டு வாயுக்கள் மூன்றுமே CO2 விட வலிமையாக ஓசோன் படையை பாதிக்கக்கூடிய ஆக்கள் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1000-10,000 மடங்குகள் சில வாயுக்கள் வலிமையாக பாதிக்கக்கூடிய ஆக்கள். எனவே சரி, அதால் தான் நாங்கள் மாற்று வாயுக்கள் குளிரூட்டும் வாயுக்கள் அமோனியா, அதே மாதிரி ஐசோபியூட்டேன் போன்ற வாயுக்கள், ஹைட்ரோஃப்ளோரோலிஃபின், HFO போன்ற வாயுக்களை பயன்படுத்தலாம். CFC HCFC ஆகிய 3 வாயுக்களும் ஓசோன் படை வருதாக்கத்துக்கு கணிசமான பங்களிப்பு செய்யும். CFC மிக உயர்வான பாதிப்பு, அதை விட குறைந்த பாதிப்பு HCFC. ஆனால் HFCயில் பாதிப்பு நாங்கள் புறக்கணிக்கலாம், இதை பாதிப்பு இல்லைன்னு எடுக்கலாம். எனவே எங்களுக்கு டீ கூற்று பிழையானது. ஆகவே விட எங்களுக்கு 5வது விடை. கவனம் அந்த சொல் டிரான்ஸ்லேஷனில் நான் சொன்ன விடயத்தை கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 37வது அலசன்கள் விழுமிய வாயுக்களும் மற்ற சேர்வைகளை பற்றின சரியான கூற்று. முதலாவது கூற்று ஏ கூற்றில் சொல்லியிருக்கிறாங்க, ஹைப்போக்ளோரஸ் அயன் அமிலக்கரைசல்களில் விரைவாக இருவழி விகாரம் அடையும். உங்களுக்கு தெரியும் ஹைப்போக்ளோரஸ் அமிலம் உங்களுக்கு தெரியும். ஹைப்போக்ளோரஸ் அசிட் HOCl உங்களுக்கு தெரியும். அது முன்னங்கீர் அளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிற்று மேல்வை கொண்டது. ஏனெண்டா அணுநிலை ஆக்சிஜனை விடுவிக்கக்கூடியது. இந்த ஹைப்போக்ளோரஸ் அயன் உங்களுக்கு தெரியும். இவர் H+ விடுவிச்சு வார சேர்வை இருக்குத்தானே. இவர் நீருக்குள்ளே H+ விடுவிச்சு வார சேர்வை, அதாவது நீருக்குள்ளே போட்ட மட்டும் H+ விடுவிச்சு வார சேர்வை OCl-. இந்த OCl- கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது, OCl- 2 சந்தர்ப்பங்களில் இருவழி விகாரத்துக்கு உட்படும். 2 சந்தர்ப்பங்களில், அதாவது Cl- ஆகவும் ClO3- ஆகவும் இருவழி விகாரம் அடைகின்ற சந்தர்ப்பங்கள் 2. Cl- ClO3- இருவழி விகாரம் ஏனென்றால் அதில் ஒட்சியர்லைகளில் மாற்றம் Cl இங்கே +1 -1க்கு தாழ்த்தப்பட்டு +5 ஒட்சியேற்றப்பட்டது. ஒரே கூறு ஒட்சியர்களுக்கும் தாழ்த்தலுக்கும் உள்ளாக்கப்பட்டால் தான் அது இருவழி விகாரம். எனவே உங்களுக்கு தெரியும் இங்கே OCl- ஒன்று நீங்கள் வெப்பமாக்குகின்ற பொழுது. எனவே உயர் டீயில் இதே மாதிரி கார ஊடகத்தில் மாற்றம் நடைபெறும். இங்கே சொல்கிறது அமில ஊடகம் என்றால் அந்த கூற்று பிழையை தவிர கார ஊடகம் வந்திருந்தால் சரி. எனவே கார ஊடகம் OH- இருக்கக்குள்ள இந்த இருவழி விகாரம் நடைபெறும். அதே மாதிரி உயர் வெப்பநிலையிலையும் இந்த இருவழி விகாரம் நடைபெறும். எனவே எங்களுக்கு கூற்று பிழையானது. பிஏ பொறுத்த மட்டும் செனனானது ஃப்ளோரினுடன் தொடர் சேர்வைகளை உண்டாக்கும். அதேவேளை XCFO ஒரு சதுர தளவடிவான ஒரு கேத்திரகணிதத்தை கொண்டது. கேத்திரகணிதம் உண்டு உங்களுக்கு தெரியும். செனனை பொறுத்த மட்டும் செனன் ஃப்ளோரினோட சேர்ந்து நாங்கள் படிக்கிற XCF2 இருக்குது சேர்வை, XCF4 இருக்குது சேர்வை, XCF6 இருக்குது சேர்வை. எனவே தொடர் சேர்வைகளை உருவாக்கும்போது சரி. அதோட XCF4 வடிவம் எங்கள்கிட்ட காய்ச்சிருக்கிறாங்க. XCF4 பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் அவங்களோட நிலைமை இந்த இருக்குது. XCF4 அமைப்பு
ஃப்ளோரின் ஒரு பிணைப்பை தான் உருவாக்கும். செனன் 18ஆம் கூட்ட மூலகம். இறுதியோட்டில் 8 இலத்திரங்கள் இருக்கிறதால 4 தனிச்சோடி வைப்போம். எனவே 6 தள்ளிகைகளில் 4 சிக்மா 2 தனிச்சோடி வந்தால் எங்களுக்கு தள சதுரம் தான் எங்களுக்கு அதுக்குரிய மூலக்கூற்று வடிவம். என்னது கூற்று சரி. என்னென்னா இந்த ஒரு சதுரத்தள கேத்திர கணிதம் முன்னெடுத்தால சில வேளைகளில் பிள்ளைகள் குழம்ப பார்க்கும். கேத்திர கணிதம் பண்ணால் சரி அது. எனவே இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் தான் எங்களுக்கு எண்முகி அரைக்கும். இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் சில பிள்ளை அதை எடுக்கக்குள்ள கன்ஃபியூஸ் ஆக மாட்டதால் அதையும் ஆப்ஷனில் எடுத்துருக்கிறாங்க. பட் இருந்தாலும் சும்மா கேத்திர கணிதம் வடிவம் என்பது எங்களுக்கு பொதுவான மூலக்கூற்று வடிவம் அரைக்கும். அடுத்தது உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரியும். HF பொறுத்த மட்டும் இல்லை ஐதரச நிலையீட்டுகளில் அதிஉயர் பிணைப்பு கூட்டப்பிரிய சக்தியை கொண்டது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் மிக பல முறை இது வினவப்பட்டிருக்கு. HF அதே மாதிரி HCl அதே மாதிரி HBr HIயை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் கூட்டத்தின் வழியே வர ஐதரச நிலையீட்டுகளில் முதலாவது விஷயம் பிணைப்பிட நீளம். பிணைப்பு நீளம் என்ன செய்யுமெண்டா குறைஞ்சு கொண்டு வரும். மன்னிக்கவும் பிணைப்பிட நீளம் அதிகரிக்கும். ஏனெண்டா FCl BrI உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் பங்குட்டு வலு பிணைப்புகள். எனவே பிணைப்பிட நீளம் FCl BrI 6 கூடுன்றபடினால பிணைப்பு நீளம் கூடும். பிணைப்பு நீளம் கூட பிணைப்பிட வலிமை குறையும். என டெல்டா HML D குறையும். பிணைப்பு பிரிகை சக்தி குறையும். பிணைப்பிட வலிமை குறையும். ஸோ பிணைப்பிட வலிமை குறையும். இதே வேளையில் அமில இயல்பு அதிகரிக்கும். குயிக்க விரைவாக HI தான் உங்களுக்கு தெரியும். HI மிக விரைவாக H+ விடுவிக்கும். அமில இயல்பு கூடும். அதே வேளையில் நான் சொல்கிறீங்க மறுதலை பிணைப்பிட வலிமையை பார்த்தீங்கன்னா HFக்கு தான் உயர் வரைக்கும். நான் சொன்ன மாதிரி பிணைப்பிட வலிமை குறைஞ்சொண்டு போகும். அது உயர் பிணைப்பு வலிமை பிணைப்பிரிய சக்தியை HF கொண்டிருக்கும். பிணைப்பு நீளம் எங்களுக்கு குறைய இருக்கிறபடினால பிணைப்பு நீளம் குறைய அதே மாதிரி பிணைப்பிரிய சக்தி HFக்கு உயர் வரைக்கும். லண்டன் விசைகளின் வலிமை அதிகரிப்பின் விளைவாக அலசன்களின் கொதிநிலைகள் கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி அதிகரிக்கும். அலசன்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே கடந்த காலங்களில் நாங்கள் அதை வினவியிருக்கிறோம். எனவே முன்னுக்குள்ளே வினாக்களை பார்க்குறதோட அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் F2Cl2 கேஸ் அரைக்கும். அதே மாதிரி Br லிக்விட் அரைக்கும். அதே மாதிரி I2 சொலிட் அரைக்கும். I2 சொலிட். மேலுக்கு இருந்து கீழுக்கு வர 4 முனைவற்ற மூலக்கூறுகள். எனவே 4லேயும் லண்டன் விசம் மாத்திரம் காணப்படும். லண்டன் விசிற வலிமை மேலுக்கு இருந்து கீழுக்கு வரக்குள்ள மூலக்கூறு திணிவு பரப்பு அதிகரிக்கத்தால் அதிகரித்து கொண்டு வரும் மேலுக்கு இருந்து கீழுக்கு வரக்குள்ள. எனவே தான் பௌதீக நிலை கேஸ் லிக்விட் சொலிட்டாக மாறுறதுக்குமே தான் காரணம். கொதிநிலை அதிகரிக்கிறதுக்கும் லண்டன் ஃபோர்ஸோட வலிமை அதிகரிக்கிறது காரணம். எனவே இது சரியான கூற்று. எனவே இங்கே 5வது விடைக்கு போகலாம். BCD சரியானபடினால. 38வது கேள்வி ஒரு அரை வெப்பநிலையில் தொழிற்படுகின்ற ஒரு டேனியல் கலம் சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. டேனியல் கலம் என்பது உங்களுக்கு தெரியும். CuZ கொண்டு ஒரு மின்ரசாயன கலம். ஏன்னா டேனியல் கலத்தை நோமலாக நம்ம பார்ப்போம். நோமலாக நம்ம கதைக்கிற மாதிரி ஒரு உப்புப்பால கலத்தை நீங்கள் கருதலாம். ஸோ உப்புப்பால கலம் கருதுகின்ற பொழுது ஒரு CuSO ஒரு ZnSO4 கரைசலுக்குள்ளால் அமுழ்த்தப்பட்ட ஒரு ZN கரை கோலையும் CuSO4 கரைசலில் அமுழ்த்தப்பட்ட Cu கோலையும் வெளிச்சுட்டு நாங்கள் ஒரு தொகுதியில் நம்ம தொடுத்திருப்போம். ஒரு அம்பியர் மானியில் தொடுத்திருக்கிற மின்குமிழை போட்டிருக்கிறேன். இதில் கரைசலை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லி இங்கே பக்கம் நாங்கள் Zn2+ கரைசல் எடுத்திருக்கிறோம். Zn2+ கரைசல் இங்கே Cu2+ கரைசல் இவ்வளோ Cu சாலிட் கோல் எடுத்திருக்கிறோம். இங்கே பக்கம் Zn சாலிட் நாங்கள் ஒரு மின்வாயாக எடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இதில் Zn பொதுவாக அனோடாகவும் Cu கதோடாகவும் இருக்கும். ஏன்னா தாழ்த்தல் அழுத்த பெருமானம் குறைஞ்சது Zn -0.76 V அவரோட பெருமானம். Cuட பெருமானம் உங்களுக்கு தெரியும் +0.34 V என்றதால் Cu மின்வாய் ஒரு கதோடு அரிக்கும். அதே மாதிரி Zn மின்வாய் அனோடு அரிக்கும். உங்களுக்கு தெரியும் அனோடில் நடைபெறுகின்ற தாக்கம் கலம் தொழிற்படாமல் இருக்கின்ற பொழுது ஒரு சமநிலை தாக்கம் இருக்கும். ஆனால் கலம் தொழிற்படுகின்ற பொழுது Zn சாலிட் உங்களுக்கு தெரியும் Zn2+ ஆக மாற்றமடையும். அதே வழியில் 2 இலத்திரங்களை விடுவிக்கும். கதோட் தாக்கம் Cuவில் தாழ்த்தல் தாக்கம் நடைபெறும். Cu2+ எக்வஸ் 2 இலத்திரங்களை பெற்று Cu சாலிட் வரும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதில் என்ன மாற்றம் வருமெண்டா செப்பு சல்பேட் கரைசலில் நிறம் குறையும். Cu2+ குறைகிறதால Cu மின்வாயில் திணிவு அதிகரிப்பு வரும். இப்படி மாற்றங்கள் வரும். இதில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் திரவச்சந்தி அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி பொதுவாக ஒரு உப்பு பாலம் பயன்படுத்துகிறோம். உப்பாலத்தை பொறுத்த மட்டும் உப்பாலத்தில் பயன்படுத்துகிற அயன்களை பொறுத்த மட்டும் குறிப்பாக உதாரணமாக KCl போன்ற அயன்கள் அதாவது ஏறத்தாழ K+Cl-2 ஏறத்தாழ சமனான அசைவு வேகங்களை கொண்டாக்கல் அல்லது KNO3 போன்ற அயன்கள் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஏறத்தாழ சமனான அசைவு வேகங்களை கொண்ட அயன்கள்.
எனவே இதை பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு தெரியும் திரவச்சந்தி அழுத்தங்கள் எங்களுக்கு குறையும். இந்த இடத்துல திரவச்சந்தி உருவாக்கப்படும், பட் அழுத்தங்கள் குறையும். திரவச்சந்தி அழுத்தம் கூட உருவாகிறது உங்களுக்கு தெரியும். அயன்கள் அசைவு வேகங்களில் வித்தியாசம் வரத்தால். எனவே K+ பொறுத்தமல்ல அனோட்டில் உங்களுக்கு தெரியும் அனோட்டில் வந்து Zn2+ மாற விடுவிக்கப்படுற இலத்திரங்கள் அனோட்டிலிருந்து கதோடுக்கு வரும். என்னை மூலாக கூட்டி சொல்லியிருக்காங்க தேறி இலத்திரம் பாய்ச்சல் Zn தொடக்கம் Cu வரைக்கும் நடைபெறுவது சரி. ஏனென்றால் ஒரு மின்கலத்தில் அனோட்டிலிருந்து கதோடுக்கு தான் இலத்திரம் பாய்ச்சல் நடக்கும். என் இலத்திரண்ட ப்ரொடக்ஷன் அனோடில் நடக்குது. பி சமநிலை Zn2+ ரெண்டு இலத்திரன் Zn சாலிட், அதாவது சமநிலை தாக்கம் நம்ம ஏன் காய்க்காமன்னா கலம் தொழிப்படாமல் இருக்கேன் நம்ம சமநிலை தாக்கம் எழுதுகிறோம். இந்த தாக்கம் எங்களை பக்கம் நகரும்னு சொல்லியிருக்கார். கலம் தொழிப்படக்கம் உங்களுக்கு தெரியும் எங்களை பக்கம் Zn ஒட்சீரப்பற பக்கம் நடக்கணும். எனவே சமநிலை உங்களுக்கு தெரியும் இந்த சமநிலையில் ஒட்சீரல் தாக்கம் நடைபெறணும் பின்னோக்கிய திசையில் நடக்கணும். முன்னோக்கிய திசை தாழ்த்தில் தானே, ஸோ பின்னோக்கிய திசை நடக்கணும். எனவே வலப்பக்கம் வேண்டாம் முன்னோக்கிய திசையில் நடக்க முடியாது அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே டி கூட்டுக்கு நேரடியாக போங்க. சமநிலை Cu2+ ரெண்டு இலத்திரன் வலது பக்கமாக நகரும்னா தரப்பட்ட மாதிரி நகரும். வலது பக்கம்னா முன்பக்க திசையில் நகரும். ஏனெண்டா தாழ்த்தில் நடக்கும் எங்களுக்கு சியூல் நடைபெறத்தால். எனவே டி கூட்டு எங்களுக்கு சரி. ஒரு உப்பு பாலம் இருப்பதால் திரவச்சந்தி அழுத்தம் உண்டாகிறது என்பது பிழை. என்னை விட ரெண்டாவதுக்கு போகையிலும் உப்பு பாலம் நாங்கள் பயன்படுத்துகிறதே திரவச்சந்தி அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியும் உதாரணமாக ஒரு திரவச்சந்தி கலம் ஒரு சில வேளைகள் நீங்கள் தியரிகளில் படிச்சிருக்கலாம். உதாரணமாக ஒரு CuSO4 கரைசலில் நாங்கள் இப்படி ஒரு தொகுதி பயன்படுத்திடும். ஒரு CuSO4 கரைசல் இருக்கின்ற CuSO4 கரைசல். அதே மாதிரி வந்து இங்கே Zn2+ கரைசலுக்குள்ளே Zn கோல் நாங்கள் வச்சு போட்டு இதுக்குள்ளே நாங்கள் CuSO4 வச்சு Cu வச்சு போட்டு ஒரு மின்கலம் அமைச்சோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ரெண்டு இங்கே ஒரு அம்பியர் மானியை பொருத்தி தொடுத்ததுக்கு பிறகு இந்த ரெண்டு திரவங்களும் சந்திக்கிற இடங்களில் திரவச்சந்தி அழுத்தம் உருவாகும். உங்களுக்கு தெரியும் இந்த திரவச்சந்தி அழுத்தம் CuSO4 Zn சந்திக்குதுன்னா ஸோ வந்து உங்களுக்கு தெரியும் இந்த இடங்களில் உங்களுக்கு திரவச்சந்தி அழுத்தம் உருவாகும். இந்த இடத்துல Zn2+ SO4 அசைவு வேகங்கள் வித்தியாசப்படுறதால இந்த அழுத்தம் வந்து களத்தில் மின்வாய் அழுத்தத்தில் பெரிய ஒரு மாற்றம் ஒன்று உருவாக்கும். எனவே கலத்தில் வந்து மின் ஓட்டத்தில் வந்து மின்னியக்க விசையில் மாற்றத்தை உருவாக்கப்படுறதால திரவச்சந்தி அழுத்தம் குறைக்கத்தான் நாங்கள் வந்து உப்பாலம் பயன்படுத்துகிறோம். எனவே வந்து எங்களுக்கு ரெண்டாவது விட தான் பொருத்தம். உப்பாலம் பயன்படுத்துகிற திரவச்சந்தி அழுத்தம் உண்டாகாது, அது வந்து குறைக்கப்படும். மணிக்கோ மேலுக்குள்ள கேள்வியில் எங்களை சரியான கூட்டு கேட்டிருக்குது. எனவே எங்களுக்கு நாங்கள் ஏயும் டியும் தான் எடுத்திருந்தோம். எனவே ஏஎம் டியும் சரியான கூட்டு எடுத்துக்கிட்டால் நாங்கள் 4வது விடை தான் போக வேண்டி வரும். 38க்கு ஏஎம் டியும் சரி எடுத்திருக்கிறோம். எனவே நாங்கள் 39 கேள்விக்கு நாங்கள் போகலும். 39 கேள்வி கொஞ்சம் பாருங்கள். லட்சிய வாயு மெய்வாயுக்கள் சம்பந்தமான ஒரு கேள்வி. இதில் கூட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுவுயர் அமுக்கங்களில் ஒரு மெய்வாயுவின் கனளவு ஒரு லட்சிய வாயுவின் கிணலும் உயர்ந்தன்னு சொல்லி போட்டு அப்படியே கூட்டு அதுக்கு மறுதலையாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து அதி உயர் அமுக்கங்களில் வந்து மெய்வாயுக்களில் கிணளவு லட்சிய வாயுவின் கிணளவிலும் குறைவானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு மெய்வாயு விரிக்கணும் எடுப்போம். ஒரு மெய்வாயு எங்கள்கிட்ட இருக்குது. இலட்சிய நடத்தையை நோக்கி அண்மிக்க செய்கிறதா இருந்தால் இலட்சிய வாயு நடத்தையை நோக்கி அண்மிக்க செய்கிறதா இருந்தால் நாங்கள் 2 வேலை செய்கிறோம். ஒன்று கவர்ச்சி விசையை நாங்கள் இல்லாமலுக்கு ஆக்கணும், குறைக்கணும்ன்றதுக்காக வேண்டி வெப்பநிலையை நாங்கள் அதிகரிக்க வேண்டாம். மெய்வாயில் கவர்ச்சி விசை குறையும். அமுக்கத்தை நாங்கள் நல்லா குறைக்கிறோம். அமுக்கத்தை குறைச்சோம்னு சொன்னால் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அமுக்கத்தை நாங்கள் குறைச்சோம்னு சொன்னால் தொகுதியில் மொத்த கிணளவு அதிகரிக்கும். இந்த மெய்வாயு தொகுதியில் மொத்த கிணளவு முந்திருந்த கிணளவு வீயாக இருந்தால் இப்போ மொத்த கிணளவு அதிகரிக்கும். எனவே கிணளவு அதிகரிக்கக்குள்ளால நாங்கள் என்ன செய்யலும்னு சொன்னால் வந்து அமுக்கத்தை குறைச்சி கிணளவை வீயை கூட்டக்குள்ளால வாயு மூல கூடுற அந்த கிணளவை வந்து ஒட்டுமொத்த பாத்திரத்தின் கிணளவோட ஒப்பிடக்குள்ள புறக்கணித்து அந்த லட்சிய வாயுரை இயல்பு அப்படித்தானே லட்சிய வாயுக்களில் கிணளவை பொறுத்த மட்டும் பாத்திரத்தில் கிணளவோட கம்பையாக பண்ணக்குள்ள நாங்கள் புறக்கணிக்கலாம். ஏன்னா வாயு மூல கூடுற கிணளவு மிகச்சிறியது. எனவே அந்த வேலையை நாம் மெய்வாயுவில் செய்கிறதா இருந்தால் மெய்வாயோட கிணளவை கூட்டணும். எனவே கூட்டி நாங்கள் உயர்வான ஒரு கிணளவுக்கு நம்ம கொண்டு போகிறோம்ன்றதான் நாங்கள் புறக்கணிக்கத்தக்க கிணளவாக மெய்வாயுற கிணளவுக்கு நாங்கள் வரையலும். எனவே தாழ் அமுக்கத்துக்கு வரணும். அப்போ அது உயர் அமுக்கங்களில் மெய்வாயுற கிணளவு லட்சிய வாயுவின் கிணளவிலும் உயர்ந்தது என்பது எங்களுக்கு இப்படியான குற்று. இரண்டா அமுக்கத்தை நம்ம கூட்டினோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அமுக்கத்தை கூட்டினோம்னு சொன்னால் நல்லாவே கிணளவு வந்து குறையும். மெய்வாயுக்கு நல்லா குறையும் அமுக்கத்தை கூட்ட ரைட். எனவே வந்து உங்களுக்கு தெரியும் வந்து அமுக்கம் கிணளவு நல்லா குறையக்குள்ள நாங்கள் அந்த மெய்வாயு வந்து கவர்ச்சி விஷயம் இருக்குது தானே. நாங்கள் ப்ரெஷரை கூட்டக்குள்ள வர கிணளவு வந்து லட்சிய வாயுற கிணளவை பார்க்க கூட இல்லாது நல்லாவே குறைய வரும். இந்த கவர்ச்சி விஷயம் உயர்வாக இருக்குது. எனவே அது மட்டுமல்ல கிணளவு நல்லா குறையிறதால பாத்திரத்தில் கிணளவோட கம்பையாக பண்ணக்குள்ள நாங்கள் மூலக்கூடுற கிணளவை புறக்கணித்து மெய்வாயு லட்சிய வாயு நடத்தைக்கு நாங்கள் கொண்டு போக மேலாது. எனவே எங்களுக்கு வந்து கூற்று பிள்ளையான கூற்று.
எனவே எங்களுக்கு உயர் அமுக்கங்களில் எங்களுக்கு சி கூற்று ஆட்டோமேட்டிக்காக சரியான கூற்றாக வரும். மன்னிக்கவும், எங்களுக்கு வந்து மாறி வழங்கப்படுது, இந்த மாறி போட்டிருக்கிறேன். அதாவது வந்து எங்களுக்கு ஏ கூற்று சரியான கூற்றாகவும் எங்களுக்கு வந்து டி கூற்று பிழையான கூற்றாகவும் சி கூற்று பிழையான கூற்றாகவும் வரும். ஏ கூற்று சரியான கூற்றாகவும் சி கூற்று பிழையாகவும் வரும். அதாவது நாங்கள் அமுக்கத்தை நல்லாவே அதிகரித்து மெய்வாயுவுக்கு கனளவை நல்லா குறைக்கிறதால லட்சியவாயுற கனளவை விட மெய்வாயுவினுடைய கனளவு வந்து கூடன்றது சரி தானே, அதால் நாங்கள் புறக்கணிக்கிறதுக்கு இயலாமலைக்கு இருக்குது. எனவே இந்த மெய்வாயுற கனளவை நாங்கள் வந்து லட்சியவாயுற கம்பையாக பண்ணக்குள்ளே புறக்கணிக்கணும். எனவே நாங்கள் அமுக்கத்தை நல்லாவே கொடுத்தோம்னு சொன்னால் ஒட்டுமொத்த கனளவு குறையிறதால மெய்வாயுவினுடைய கனளவு லட்சியவாயுவோட கம்பையாக பண்ணக்குள்ள உயர் வரைக்கும் அதாவது வந்து நாங்கள் புறக்கணிக்கத்தக்கதாக மாற்ற முடியாதுன்றது தான் எங்களுக்கு இருக்கிற விடயம். எனவே அது உயர் அமுக்கத்தில் மெய்வாயுற கனளவு லட்சியவாயுற கனளவை விட உயர்ந்தது. எனவே நாங்கள் வந்து அந்த வேலையை நம்ம செய்யலை தான். அது உயர் அமுக்கங்களில் ஒரு மெய்வாயுவினுடைய கனளவு லட்சியவாயு கனளவை விட குறைவானது என்பது எங்களுக்கு பிழையாக இருக்கும். கனளவு குறைய இருந்த எங்களுக்கு புறக்கணிக்கலுமே நாம் பாத்திரத்தில் கனளவு கம்பையாக பண்ணக்குள்ள மூலக்கூறு கனளவு புறக்கணிக்கலுமே அந்த வசனம் எங்களுக்கு பிழையான கூற்று. பிஏ பொறுத்த மட்டும் உயர் அமுக்கங்களில் மெய்வாயுக்கள் இலட்சிய வாயுக்களாக நடந்து கொள்ள நாடுகின்றன. உங்களுக்கு தெரியும், இப்போ தான் நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு தெரியும் வெப்பநிலை வந்து கூட்டி அமுக்கத்தை குறைக்க வேண்டி வரும். எனவே பி கூற்று பிழையானது, டி கூற்று சரி. தாள அமுக்கங்களில் மெய்வாயு லட்சிய வாயு நடத்தி நடந்து கொள்ள நாடு சரி. எனவே நாளாக விட பொருத்தமானது. ஏன் தாள அமுக்கத்தில் நாடுமன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி தாள அமுக்கத்தில் வந்து மெய்வாயுக்கள் ஒட்டுமொத்தமான பாத்திரத்தில் கனளவு வந்து எங்களுக்கு தொகுதியில் கனளவு வந்து அதிகரிக்கிறபடினால கனளவு வந்து அதிகரித்தோம்னு சொன்னால் அந்த மெய்வாயுற கனளவை நாம் என்ன செய்யலும்னு சொன்னால் பாத்திரத்தில் கனளவு கம்பையாக பண்ணக்குள்ள சிறியதாக எடுத்து நாங்கள் புறக்கணிக்கணும். எனவே தாளமுக்கத்தில் அந்த வேலை செய்யலாம். எனவே உயரமுக்கத்தில் நாங்கள் வந்து மெய்வாயுற கனளவு வந்து பெரிய ஒரு பிரமாணம் இருக்கும், நாங்கள் புறக்கணிக்க முடியாது. எனவே வந்து நாங்கள் 4வது புகையிலும் 40 இப்போ இண்டஸ்ட்ரியல் கைத்தொழில் செயல்முறை சம்பந்தமான சரியான கூற்று கேட்டிருக்குது. சோல்வே முறையின் மூலம் நடைபெறும் சோடியம் கார்பனேட் உற்பத்தியுடன் தொடர்பான முதல் 2 படிகளும் அகவெப்ப படிகளாகும். ஏற்கனவே பலமுறை கழிச்சிருக்கிறோம். சோல்வே முறை சோடியம் கார்பன் உற்பத்தியை பொறுத்த மட்டும் முதலாவது நாங்கள் 2மே புறவெப்ப படிகள். NH3 கேஸை சோல்வேனுடைய கோபுரத்தில் வந்து நாம் சோல்வேனுடைய கோபுரத்தில் மேலிருந்து கீழ் நோக்கி வந்து செறிந்த பிரெயின் மாசகற்றப்பட்ட பிரெயின் கரைசலையும் கீழிருந்து மேல் நோக்கி அமோனியாவை முரணோட்ட முறை அனுப்பக்குள்ள எங்களுக்கு NH4+ எக்வஸும் OH- எக்வஸும் எங்களுக்கு உருவாக்கப்படும் ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம். இதே மாதிரி 2ஆம் படி முறையில் கார்பனில் கோபுரத்தில் CO2 கேஸை கீழிருந்து மேல் நோக்கியும் அதே மாதிரி வந்து மேலிருந்து கீழ் நோக்கி வந்து பிரெயின் அனுப்பக்குள்ளால் அமோனியா ஏற்றப்பட்ட பிரெயின் அனுப்பக்குள்ளால் ஒரு சமநிலை தாக்கத்தின் மூலமாக பைகார்பனேட் அயன் உருவாக்கப்படும் H- அரிக்கும். எனவே அகவெப்ப தாக்கம் என்பது பிழையான கூற்று. பிரெயினில் Mg கல்சியம் SO4 அயன்கள் இருத்தலானது மென்சவ் கலமுறையை பயன்படுத்தி நடைபெறும் NaOH உற்பத்திக்கு தடையாக இருக்குது என்பது சரியான கூற்று. அதனால தான் நாங்கள் மென்சவ் கலமுறை NaOH உற்பத்தியை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து பிரெயின் கரைசலை செலுத்துறதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்கிறோம்னா இந்த அயன்களை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும் எப்படி நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம்னு சொல்லி Mg2+ பொறுத்த மட்டும் நம்ம சோடியம் கார்பனேட்டை போடுறோம், NaOH போடுறோம். NaOH போட்டோம்னு சொன்னால் MgOH ட்வைஸாக படியும், MgOH ட்வைஸாக படியும், கரைசல் Na+ தான் மிஞ்ச போது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் SO4 எப்படி நாங்கள் அகற்றுறோம்னு சொல்லி எகெயின் நாங்கள் பேரியம் ஹைட்ராக்சைடு போடுறோம் அல்லது பேரியம் குளோரைட்டை போடுறோம். பேரியம் குளோரைட்டு கரைசலை போட்டோம்னு சொன்னால் பிரெயினில் காணப்படுற Cl- தண்டு இருக்கும். எனவே பேரியம் குளோரைட்டை போட்டோம்னு சொன்னவங்களுக்கு பேரியம் சல்ஃபேட்டு படிவாகும், Cl- தொகுதிக்குள்ள இருக்கும். அதே மாதிரி கல்சியத்தை நம்ம கார்பனேட்டை ஆடலாம். கல்சியம் 2+க்கு நம்ம சோடியம் கார்பனேட்டை போடையிலும். சோடியம் கார்பனேட்டை போட்டோம்னு சொன்னால் கல்சியம் கார்பனேட் படிவாக Na+ கரைசல் கிடைக்கும். ஏனென்றால் இந்த தொகுதிகள் இந்த அயன்கள் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து இதுக்குள்ளே இருந்தால் வீழ்படிவாகும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் மின்பகுப்பு நடைபெறுகின்ற பொழுது பிரெயின் கரைசலுக்குள்ளே வந்து எங்களுக்கு OH- அயன்கள் வரும். அந்த OH- அயன்கள் நீருக்குள்ளே இருக்கத்தால் கல்சியம் Mg2+ இந்த MgOH ட்வைஸாக படியை பார்க்கும், அப்படி மாற்றங்கள் வரும். எனவே மின்வாய்களில் படிகிறதால மின் தாக்கங்களில் மாற்றங்கள் வரும். எனவே தான் நாங்கள் அகற்ற வேண்டியது முக்கியம். ஒஸ்வோல்ட் முறையின் முன் நடைபெறும் எத்திரிக் அமில உற்பத்தியில் இடம்பெறும் முதலாவது படி ஒரு ஊக்கியின் முன்னிலையில் வழியில் O2ஐ பயன்படுத்தி NH3ஐ ஒரு CAT NO2 என்பது பிழையான கூற்று. NO தரும் எங்களுக்கு தெரியும். இதன் முதலாவது படிமுறை ஒஸ்வோல்ட் முறையில் NH3 நாங்கள் O2 கேஸ் தூசகட்டப்பட்ட வழிக்கு PTRH ஊக்கி கலவையும் அதை போட்டோம்னு சொன்னால் ஒரு புறவெப்ப தாக்கத்தின் மூலம் NOவும் H2Oவும் வருமே தவிர ஒரு புறவெப்ப தாக்கத்தின் மூலமாக உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து 2ஆம் படிமுறையில் தான் NO2ஓட சேர்ந்து ஒரு 150 FeCl NO2 வரும். 150 FeCl 1ஆம் படிமுறை PTRH ஊக்கி கலவை.
அதே மாதிரி வந்து நாங்கள் ஒரு 810 ரகம் 850 900 ஃபாகைசி பயன்படுத்தியும் வெப்பநிலை அதே மாதிரி வந்து 2ஆம் படிமுறையில் இன்னொட்டு வரும். எனவே சி கூற்று பிழை. டி கூற்றை பாருங்கள். ஏபர் முறை அமோனியா பயன்படுத்தி அமோனியா உற்பத்தியில் உயர் வெப்பநிலை தாழ் அமுக்கம் பயன்படுத்தப்படும். அந்த கூற்று எங்களுக்கு பிழையானது. எனவே நாங்கள் 5வது விடைக்கு போய்த்திரையிலும். ஏனெண்டா ஏபர் முறை அமோனியா உற்பத்தியை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் தெரியும், ஒரு புறவெப்ப முழும் தாக்கம் நாங்கள் ஒரு சமநிலை தாக்கம் பயன்படுத்துகிறோம். அதாவது ஏற்கனவே காய்ச்சிருக்கிறோம் N2 கேஸ் 3H2 கேஸ் விளைவில் வந்து 2 NH3 கேஸ் வரும். இது ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம். டெல்டா H வந்து மைனஸ். இதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற நிபந்தனையை பொறுத்த மட்டும் Fe2O3 ஊக்கியாக பயன்படுத்துவோம். K2O தூண்டியாக பயன்படுத்திலும் வெப்பநிலை ஒரு சிறப்பு வெப்பநிலை 450 தொடக்கம் 500 ஃபாகைசி வெப்பநிலை உயர் வெப்பநிலை 250 தொடக்கம் 300 ATM அமுக்கம். இது தாழ் அமுக்கம் அல்ல, உயர் அமுக்கம் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். எனவே உயர் வெப்பநிலை உயர் அமுக்கம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். 2 கூற்றுகளும் அந்த கூற்று பிழையானது டி கூற்று. எனவே 40க்கு நாங்கள் 5வது விடைக்கு போகலும். முதலாவது ஸ்லைடில் பார்த்தவங்களுக்கு வழங்கும் யூடியூபோட லிங்க் போட்டிருக்குது. யூடியூப் சேனலில் விவரங்கள் வந்து நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோடு வந்து உங்களோட யூடியூப் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அதில் லிங்க் போட்டிருக்கிறோம், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து கீழுக்கு லிங்க் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். நண்பரோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். டவுட் இருக்கிறார்கள் கட்டாயம் கீழே கமெண்ட்டில் அனுப்பினீங்கன்னு சொன்னால் தெளிவுபடுத்தி அனுப்பிடும்.